Hi friends, welcome to Amuda's Crochet Patterns. Friends, இந்த வீடியோல கிரானி ஸ்கொயரோட நெக்ஸ்ட் கிளாஸ் தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி ஒரு கேப் எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் பேக் பார்த்தோங்க. இப்போ ஒரு ஸ்கார்ஃப் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸிங்க. நீங்க இந்த ஸ்டிட்ச் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் போட்டிருப்பேன். அந்த பர்ஸ் போட்டோம் இல்லைங்களா, கார்டு, ஃபோன் கார்டு அதெல்லாம் வைக்கிற மாதிரி அந்த அந்த டிசைனே தான் நான் மேக் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி அந்த டிசைன் மேக் பண்ணியிருக்கேன். எவ்வளோ போட்டிருக்கேன்னு பாருங்கள், எவ்வளோ ரோஸ் முடிச்சிருக்கேன்னு பாருங்கள். சென்டர் ஒரு ரோ 1 2 3 4 5 டோட்டலாக 5 ரோஸ் முடிச்சிருக்கேன். டோட்டலாக 5 ரோஸ் போட்டிருக்கேன். 5 ரோஸ் போட்டுட்டு நான் சுற்றியும் சிங்கிள் க்ரோஷே அதெல்லாம் எதுவுமே பண்ணலங்க. சிம்பிளாக இந்த ஒர்க்கை அந்த பவுச்சுக்கு பண்ணோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பவுச் போட்டோம் இல்லைங்களா, பாருங்க, இந்த மாதிரி முன்னாடி ஒரு பவுச் போட்டோம் இல்லைங்களா, அதுக்கு நான் எப்படி பண்ணி வைக்கிறேனோ அதே மாதிரி தான் இந்த இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ பீசஸ் நம்மளுக்கு வேணும்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 டோட்டலாக உங்களுக்கு 7 பீசஸ் வேணுங்க. 7 பீசஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது ஸ்கார்ஃபுங்கிறதுனால நான் எல்லாமே சேம் ஒரே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதாவது இந்த உள்ளுக்குள்ளே இது ஒரு கலர், இது ஒரு கலர், இங்கே ஒரு கலர், இப்படி 3 கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே கூட நீங்கள் கலர், இங்கே நான் 2 இது ஒரே கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இங்கே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளே கூட கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விஷயம் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் 7 பீசஸும் ஒரே மாதிரி ஒரே கலர்ஸில் வரணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம அப்போ தான் இந்த ஸ்கார்ஃப் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பேஸ் கலர் கொஞ்சம் அதிகமாக த்ரெட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம இது ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ண போகிறோம். அதனால் பேஸ் கலர் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு அயன் நீடில் மட்டும் எடுத்துக்கோங்க. அயன் நீடில் எடுத்துகிட்டு இதோட பேஸ் என்ன கலர் போட்டிருக்கோமோ அதே கலர் நீடிலில் எடுத்துக்கோங்க. இப்போது இது எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பாருங்கள். இது ஸ்டிச்சிங் ஒன்று தாங்க நம்மளுக்கு கொஞ்சம் சேலஞ்சான இது. அந்த ஸ்டிச்சிங் கரெக்டாக முடிச்சிட்டோம்னா நம்மளோட ஒர்க் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். 1 2 3 எனக்கு வீடியோ அவ்வளோ இதாக காமிக்க முடியலங்க, அதனால் நான் இப்படி மேலே வைக்கிறேன். இப்போ பாருங்க, 1 2 3 4 இந்த மாதிரி 4 ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பீஸ், இங்கே ஒரு பீஸ், இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டில் நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டில் 1 2 3 4 அரேஞ்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பீஸ் கூட இங்கே ஒரு பீஸும், இந்த பீஸ் கூட இங்கே ஒரு பீஸும் அரேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, இதை எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பாருங்கள். எங்கேருந்து வரணும் அப்படின்னா, நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இப்போ அரேஞ்ச் பண்ணது உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா. முதல்ல இது 7 பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. 7 பீஸ் போட்டு வச்சுட்டு அப்புறம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு பாருங்கள். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா, எந்த கார்னர், இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர், அதாவது இந்த மாதிரி ஒரு போர்ஷன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை பா மாதிரி ஒரு போர்ஷனில் நம்ம வச்சுருக்கணும். பாருங்கள், இந்த பா ஷேப்பில் நம்ம வச்சுருக்கணும். இது இடம் இல்லாதங்காட்டிக்கு நான் மேலே மேலே வச்சுருக்கேங்க. ஸ்டிச் பண்ணும்போது நம்ம தனியாக எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம முதல்ல இதையும் ஜாயின் பண்ணணும். அப்புறம் இங்கே ஜாயின் பண்ணணும். அப்புறம் இது கூட இதை ஜாயின் பண்ணணும். அப்புறம் இது கூட இதை ஜாயின் பண்ணணும். அப்புறம் இந்த போர்ஷன் ஜாயின் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா, எப்படி ஜாயின் பண்ணணும்? இந்த கார்னரில் நல்லா பாருங்கள், இந்த கார்னரில் இருக்கிற இந்த செயின் நல்லா பாருங்கள். கார்னரில் 2 செயின் இருக்குங்களா, அதில் நான் ஃபஸ்ட்டு செயினில் விடுறேன். அதே மாதிரி இந்த கார்னர், இது நீங்கள் ஈஸியாக எப்படி இருக்கிறது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த 2 கார்னர் இருக்குது இல்லைங்களா, பாருங்கள், இந்த கார்னரில் 2 செயின் இருக்குது இல்லைங்களா, அதில் ஃபஸ்ட்டு செயின். ஏன்னா அதுலேயும் நான் ஃபஸ்ட்டு செயினில் தான் விட்டுருக்கேன். ஓகேங்களா, பாருங்கள், இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது கலண்டெல்லாம் வரக்கூடாது. அதனால் நல்லா ஃபஸ்ட்டு நல்லா டைப் பண்ணிக்கோங்க. கடைசியில் இது கம் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது அதுக்கு அடுத்தது இதை 2யும் ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள், ஸ்டிச் பண்ணுறது இப்படி எடுத்துட்டோங்களா. பாருங்கள், இது ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த 2 செயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஜாயின் பண்ணது பண்ணியாச்சு. அடுத்தது இப்படி செயின்ஸ் இருக்குது இல்லைங்களா, இங்கே நல்லா பாருங்கள். நான் கீழே செயினில் இல்லை, இந்த மேலே செயின் இருக்குது இல்லைங்களா, இங்கே இந்த மேலே செயின், இங்கே இந்த மேலே செயின், அவ்வளோதான். எப்படி எடுத்தேன்னு தெரிஞ்சதுங்களா. பாருங்கள், இந்த செயின், இந்த 2 செயின் இருக்குது இல்லைங்களா, நல்லா பாருங்கள். இந்த 2 செயினில் இந்த ஒரு செயினோட மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு செயினும், அதே மாதிரி இந்த செயினில் இருக்கிற மேலே இருக்கிற ஃபஸ்ட்டு செயின், அவ்வளோதான்.
ஓகேங்களா? பாருங்க. இந்த செயினில் மேலே இருக்கிறதும் அதே போல் இந்த செயினில் மேலே இருக்கிறதும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி கீழே இப்படி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி கீழே வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இப்படி இந்த இந்த த்ரெட்டை இழுத்து பிடிச்சிக்கோங்க. அதே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வளைஞ்சு கொடுத்துருக்கும். பாருங்கள், அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிச்சு சைடு நம்ம எந்த ஸ்டிச் பண்ணிட்டு வரோமோ அதே மாதிரி அது திரும்பி இருக்கும். பாருங்கள், இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இப்படி கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே, அப்புறம் இதுக்கு மேலே. புரிஞ்சுதுங்களா? எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு புரிஞ்சுதுங்களா? ஃபுல்லாக ஃபுல் செயின்லேயும் விடலை, மேலே மேலே செயினில் விடுறேன். பாருங்கள், இதுலேயும் மேலே செயின், இதுலேயும் மேலே செயின். ஓகேங்களா? இதே போல் நம்ம இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். எந்த எண்டுங்க? இங்கிருந்து இந்த எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நான் ஃபுல்லாக இது ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். கரெக்டாக கார்னருக்கு வந்துட்டேன். உங்கள் ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக இருக்கணுங்க. கரெக்டாக கார்னருக்கு வந்துட்டேன். கார்னருக்கு வந்துட்டு அதே போல் அப்பர் லூப்பில் விடுறேன். ஓகேங்களா? அப்பர் லூப்பில் விட்டுட்டு நல்லா பாருங்கள், இந்த கார்னரில் மட்டும் நம்ம இங்கே இப்படி உள்ளுக்குள்ளே இப்படி விட்டு எடுக்கலாம். பாருங்கள், ஏன்னா கேப் அதிகமாக இருக்கிறங்காட்டிக்கு நம்ம இந்த கார்னரில் மட்டும் ஒரு ஸ்டிச் இந்த மாதிரி விட்டு எடுக்கலாம். ஓகேங்களா? விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ 2 த்ரெட்டை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த போர்ஷன் டக்குன்னு இங்கே வந்துடுங்க. இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி விட வேண்டாங்க. இந்த போர்ஷனுக்கு இங்கே வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், அதே போல் இந்த இங்கே நல்ல சைடாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டே மாற்றி வச்சிடாதீங்க. பாருங்கள், இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஒரு ஸ்டிச் மட்டும், இந்த இது வந்து நம்ம கேப்பில் பண்ணுறங்காட்டிக்கு ஒரு ஸ்டிச் மட்டும், கேப் இடத்துல வரும்போது மட்டும் ஒரு ஸ்டிச்சை எக்ஸ்ட்ரா போட்டுருங்க. இது நம்ம பண்ணுறது தாங்க ஸ்டிச்சஸே. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும், அவ்வளோதான். அது எப்படி ஜாயின் பண்ணுறோங்கிறது தான் இது. பாருங்கள், ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து நம்ம இந்த இது பாருங்கள், இந்த கேப் முடிஞ்சிருச்சு. கேப் முடிஞ்சதையும் இங்கே இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் தெரியுதுங்களா, அது கூட இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச், அவ்வளோதான். அதாவது 2 செயினை ஃபுல்லாக எடுக்காமல் மேலே மேலே தெரியறதுல நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்படி போய் இதை ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இதே போல் ஃபுல்லாக இதோட இந்த செயினுக்கும் நீங்கள் இப்படி கீழே வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக எந்தெந்த செயின் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும். நம்ம கையில் பிடிச்சி ஒர்க் பண்ணுறத விட இப்படி கீழே வச்சுட்டோன்னா வச்சு இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி விரித்து பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக தெரிஞ்சிடும் எது கூட ஜாயின் பண்ணணுன்னு. ஓகேங்களா? இப்போது நம்ம இங்கே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டோம். அடுத்தது நான் இங்கே ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கார்னர் வந்ததையும் நம்ம வந்து இந்த கார்னர் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்கிறேன். பாருங்கள், நான் இந்த கார்னர் கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், இந்த கார்னர் கொண்டு வந்தாச்சு. இந்த கார்னர் கொண்டு வந்ததையும் அதே போல் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டெல்லாம் விட்டுருங்க. அது நம்ம கடைசியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டாக கார்னர் கொண்டு வந்துடுங்க. அப்படி கார்னர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரலினாலும் கொஞ்சமாக இழுத்து பிடிச்சி வேறு ஸ்டிச்சஸ் கூட கரெக்டாக அந்த எண்ட் பாயிண்ட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த கார்னர் வந்ததையும் நான் அந்த கார்னருக்குள்ளே அந்த 2 ஹோல் வழியாக விடுறேன். நான் 1 டைம் இல்லைங்க, 2 டைம் விடுறேன். விட்டு அப்படியே வந்து லாக்கும் பண்ணிக்கிறேன். பாருங்கள், அப்படியே லாக்கும் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு வந்து இனி நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக கொண்டு வர முடியாது. அதனால் இந்த மாதிரி எங்காவது ஒரு நாட் அல்லது நீங்கள் அந்த ஸ்டிச்சிங்லேயே ஒரு நாட் போட்டுருங்க. சரிங்களா? நாட் போட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டாச்சு. ஓகேங்களா? இப்போது இதே போல் தான் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தேன் இல்லைங்களா, இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு முதல்ல இதையும் ஜாயின் பண்ணேன். அதுக்கு அடுத்தது இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள், இதை 2யும் ஜாயின் பண்ண போகிறேன். இங்கேயும் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இதையும் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா சரி, நான் இது 2யும் ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். நீங்களும் அதே மாதிரி இதை ஜாயின் பண்ணி முடித்ததையும் இந்த ஒரு பீஸும் ஜாயின் பண்ணுங்கள். பாருங்கள், இதை 2யும் ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே இதை 2யும் ஸ்டிச் பண்ணியாச்சு. அப்புறம் இங்கே 2 ஸ்டிச் பண்ணியாச்சு. இது 2ம் எப்படின்னு தெரியுதுங்களா? இப்படி லைனாக 4, அப்புறம் இங்கே ஒன்று ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது இந்த லைனாக 4 ஸ்டிச் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அதுக்கு இந்த 4th ஒன்றுக்கு கீழே ஒன்று வைக்க போகிறோம். நல்லா பாருங்கள், ஷேப்பில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். மேலே 4, இங்கே ஃபஸ்ட்டில் ஒன்று, இங்கே லாஸ்ட்டில் ஒன்று. நான் ஹூக் சைஸ் வந்து 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், இப்போ இந்த லாஸ்ட் வந்து இங்கே இது வச்சாச்சு. வச்சுட்டு இதை 2யும் ஜாயின் பண்ண போகிறோம். இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஜாயினிங் ஒன்று தாங்க, சிம்பிளான ஒர்க்கு தான். ஜாயினிங் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா?
பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா போர்ஷன்ஸ் நல்லா வச்சுக்கோங்க. கரெக்டான சைடாக வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். நான் இந்த கார்னர் வரும்போது காமிக்கிறேங்க. பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது இந்த கார்னர் இருக்கு இல்லைங்களா? பாருங்கள், இப்போது இந்த 2 கார்னரையும் ஒன்றாக்கிக்கணும். இந்த 2 கார்னருக்குள்ளேயும் ஃபஸ்ட்டு விட்டுக்கணும். விட்டுட்டு அடுத்தது நல்லா பாருங்கள், இந்த கார்னரையும் ஒன்றாக்கிடணும். அதாவது இந்த 3 கார்னரும் நம்மளுக்கு ஒன்று சேரணும். ஓகேங்களா? இந்த கார்னரும் சேரணும். இந்த 3 கார்னருக்குள்ளேயும் நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. அதே நிறைய டைம்ஸ் நூல் விட்டுறாதீங்க. ஒரு 2 டைம் அப்படி விட்டிங்கன்னா போதும். ஏன்னா அது நேரம் அப்புறம் கொசன்னு தெரியும். அதனால் ஒரு 2 டைம்ஸ் அப்படி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நான் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஒரு பார்ட்டு, இங்கே ஒரு பார்ட்டு, இங்கே ஒரு பார்ட்டு, இங்கே அடுத்தது இங்கே. இப்போது அடுத்தது இந்த பார்ட்டு தான் நீங்கள் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்க்கணும். பாருங்கள், இந்த பார்ட்டில் இப்படி இந்த பார்ட்டை வச்சுருவோம். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே சென்டரில் மட்டும் ஒரு கேப் இருக்கும். இங்கே இந்த பார்ட்டை வச்சுருவோம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சைடும் ஸ்டிச் பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி, இந்த சைடு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு ஓப்பனாகவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும், நான் இப்போ இங்கே வச்சுருக்கேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து இங்கே இதை வந்து கட் பண்ணிடுறேன். நான் கட் பண்ணிவிட்டு இல்லாட்டி இங்கேருந்து இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுங்க. நீங்கள் அது எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். இங்கேருந்து இப்படியே இந்த போர்ஷன் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டு கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதுங்களா? எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு பாருங்கள். மறுபடியும் இந்த கேப்புக்கு, இங்கே இருக்கிற கேப்புக்கு வந்து அப்படியே இந்த கேப்புக்கு வந்து இந்த கேப் வழியாக நூலை இழுத்துருங்க. எல்லாமே கரெக்ட் சைடாக பார்த்து வைங்க. பாருங்கள், இப்படி இழுத்துருங்க. 1 இல்லை 2 டைம்ஸ் போட்டுருங்க. இப்போது இந்த கார்னர் கூட நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த லைனை ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ இந்த சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம அடுத்தது எந்த சைடு ஸ்டிச் பண்ணணும், இங்கே ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இது மட்டும் 4 இது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம இங்கே ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச்சிங் ஒர்க் ஒன்று தாங்க. பாருங்கள், நான் இங்கே ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து இந்த கார்னர்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஏன்னா அந்த சைடும் நம்ம ஸ்டிச் பண்ணோம். அதனால் இங்கேருந்து ஆரம்பித்தோம்னா அந்த நேர் வந்து நம்ம வந்து கரெக்டாக த்ரெட்டெல்லாம் எதுவும் கட் பண்ண வேண்டியது இல்லைங்க. கட் பண்ணாமல் வந்துடலாம். ஸோ நான் இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். நாட்ஸ் எல்லாம் அப்படியே விட்டுருங்க. அது நம்ம கடைசியில் வந்துட்டு அதெல்லாம் கம் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கையோடு பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம், நமக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பாருங்கள், இப்போது இந்த போர்ஷன் இங்கேருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு வரேன். எப்படி ஜாயின் பண்ணேன்னு தெரிஞ்சதுங்களா? இங்கேருந்து இது வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டு வர போகிறேன். பாருங்கள், இந்த லைன் நான் ஜாயின் பண்ணுறது காட்டுறேன். நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ இந்த தேர்டு ஸ்டிச் அந்த ஸ்டிச்சை நான் கவுண்ட் வச்சுக்கிறேன். நான் மற்ற எந்த இடத்துலையும் நான் வந்து இந்த செயினெல்லாம் அப்படி கவுண்ட் வைக்கலங்க. இந்த ஸ்டிச் இப்போ கேப் இருக்குங்களா, அதே மாதிரி இந்த கேப்புக்கும் நம்ம அப்படி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் வராது. அடுத்தது பாருங்கள், இப்போ இதில் 3 ஸ்டிச்சஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சும் அப்புறம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டும் இந்த செகண்ட் இது இப்படி நம்ம கணக்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து செயின்ஸோ எதுவுமே நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகாது. அதுவும் இல்லாமல் ஸ்டிச்சிங்கும் நம்மளுக்கு பெர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா அந்தந்த செயினுக்கு மேலே தான் நம்ம போடுறோம். அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இங்கே கேப் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த ஸ்டிச்சு இப்படி கரெக்டாக வரும் நம்மளுக்கு. பாருங்கள், இப்படி கரெக்டாக வந்துருக்கும். அந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் கணக்கு வச்சுக்கோங்க. இந்த செயின்ஸை விட இந்த ஸ்டிச்சஸ் கணக்கு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பாருங்கள், எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சதுங்களா? இந்த 4ஐயும் ஒன்றா ஸ்டிச் பண்ணி கீழே இந்த 2ஐயும் ஸ்டிச் பண்ணி அப்புறம் இங்கே ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் மட்டும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணணும்னு பாருங்கள். இப்போ இந்த பார்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த பார்ட்டையும் நம்ம ஒன்று சேர்த்தோம். நல்லா பாருங்கள், இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சு இப்படி கொண்டு வந்துடுங்க. புரிஞ்சுதுங்களா? இப்படி கொண்டு வந்து இங்கே ஸ்டிச் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை இப்படி கொண்டு வந்து ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதாங்க. அதாவது எல்லா ஜாயினும் சேர்ந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இப்படி இருக்குது பாருங்கள், இப்படி இருக்குது. இப்போது நான் ஒவ்வொரு பார்ட்டாக சொல்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம இங்கே கொண்டு வந்து இப்படி வச்சு ஜாயின் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஜாயினிங் முடிச்சிடலாம். அதே போல் தாங்க ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு பாருங்கள், இந்த கேப்பு, அதுக்கடுத்தது இந்த கேப். நான் சொல்கிறேன், கேப்பில் 2 தடவை நூல் இன்சர்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இதோட மேலே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிங் பாருங்கள்,
நம்ம கேப்பில் ஆல்ரெடி விட்டுட்டோம். அப்போ இதோட ஃபஸ்ட்டு ஸ்டிச், இதோட ஃபஸ்ட்டு ஸ்டிச். ஓகேங்களா? பாருங்கள், இந்த ஸ்டிச்சுக்கு நம்ம கணக்கு வச்சு இப்படி பண்ணோம்னாவே நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்குங்க. எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். கேப்புக்கு கேப், அப்புறம் இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுனா இங்கேயும் ஃபஸ்ட்டு ஸ்டிச். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒர்க்கை இப்படி திருப்பி இப்போ இப்படி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. இந்த எண்டு வரைக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பாருங்கள், இந்த எண்டு வரைக்கும் அப்படியே கொண்டு வந்துட்டேன். இப்போது அதே போல் கேப்பும் ஸ்டிச் பண்ணலாங்க. இல்லாட்டி கேப்லேயும் இந்த மாதிரி விட்டு ஸ்டிச் பண்ணலாம். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்து நல்லா கவராக இருக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இதோட நம்ம முடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போ இங்கேருந்து வந்தாச்சு. இப்படி நம்மளுக்கு வளைவு மாதிரி இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் தப்புன்னு நினச்சிட வேண்டாம். இப்படி திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு இப்போ அடுத்தது எப்படி இப்போ அடுத்தது பார்த்தா நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். இப்போ இது 2 நான் இங்கே திருப்பி விட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ இங்கே இருந்து இப்படி கொண்டு வந்துட்டோம். அடுத்தது இங்கிருந்து இப்படி கொண்டு வரணும். பாருங்கள், ரொம்ப நீங்கள் ஜாயின் பண்ணவே உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். உங்களுக்கு கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகாது. ஜாயின் பண்ணிட்டு வரவே இந்த இடமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஜாயின் பண்ணிடுவோம். ஓகேங்களா? பாருங்கள், ஸ்டிச்சஸுக்கு நம்ம இப்படி கீழே வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது பார்க்குறக்கு பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். கிரானி ஸ்கொயர் வந்து நம்ம இந்த பார்ட் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போதெல்லாம் உங்ககிட்ட பேலன்ஸு த்ரெட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக த்ரெட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீ டைமில் வந்து நிறைய தைச்சி வச்சுக்கலாம். தைச்சி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஒவ்வொரு மாடல் கரெக்டாக ஃப்ளவர் ஷேப் தான் போடணுன்ட்டு இல்லை. நீங்கள் என்ன ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் ஸ்கொயர் வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்கொயர் எடுத்தோம்னா அது இன்னொரு ஸ்கொயர் வந்து கரெக்டாக அது ஃபிட் ஆகணும். அதாவது இது வந்து ஒரு 4 ரூபா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இது 5 ரூபா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி போட்டு நம்ம ஜாயின் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஆனால் டிசைன்ஸ் என்ன டிசைன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பாருங்கள், அப்படியே ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேங்க இதுக்கு. ஏன்னா கொஞ்சம் நல்ல பெரிய ஸ்கர்ஃபாக வரணுங்கிறக்காக 4 mm ஹூக் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஃபுல்லாக கொண்டு வந்துட்டேன். நீங்கள் பிளாஸ்டிக் நீடில் இருந்தாலும் பிளாஸ்டிக் நீடில் யூஸ் பண்ணலாங்க. பாருங்கள், இது வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. இந்த கேப்பில் நான் மறுபடியும் 2 இது போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எல்லாமே ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கே தெரியும் பேலன்ஸ் என்ன இருக்குது. ஜாயின் பண்ணணுன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எது இருக்குது, இந்த 2 தான் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. வேறு எங்கேயுமே பேலன்ஸ் இல்லை, எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. அப்போது இந்த 2ஐயும் இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணோம். ஸ்டிச் பண்ணால் இங்கே இருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போது இவ்வளோ தாங்க ஸ்கார்ஃபுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்ம இப்போ கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஆனால் இது ஃபினிஷிங் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். இப்போ கரெக்டாக நம்ம இந்த போர்ஷன் எடுத்து வச்சிட்டோம். இங்கேருந்து இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு மடித்து பார்த்தாவே தெரியும் நீங்கள் பண்ண ஒர்க்கு இந்த மாதிரி வந்திருக்கணும்னு. ஓகேங்களா? இப்போ நான் இங்கேருந்து இது வரைக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். பாருங்கள், நான் இது வரைக்கும் இப்படி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டிங்க. பாருங்கள், இது வரைக்கும் இப்போ நம்ம இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்ச பிறகு இனி நம்ம இந்த டவுன் போர்ஷன்ஸ், அதாவது எலாஸ்டிக் வைக்க போகிறோம். இதில் எந்த சைடு வேணாலும் நீங்கள் டவுன் போர்ஷனாக வச்சுக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு ஸ்ட்ராப் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து பேக் லூப் மட்டும் போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும் பேக் லூப் எப்படி போடுறதுன்னு தெரியும். அப்படி தெரியாதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறாங்க. பேக் லூப் எப்படி போடுறதுங்கிற லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் கற்றுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இந்த பேக் லூப் பாருங்கள், இந்த சைஸ்க்கும் பாருங்கள் நான் கம்மியாக தான் வச்சுருப்பேன். தெரியுதுங்களா? பாருங்கள், கம்மியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம ஸ்டிச்சு கவுண்ட் பண்ணிக்கணும் இங்கிருந்து. அதாவது இந்த செயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த செயின்ஸை கவுண்ட் பண்ணிகிட்டே வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த செயின்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை கவுண்ட் பண்ணணும். 1 2 3 4 5
6 7 8 அந்த மாதிரி செயின்ஸை நம்ம கவுண்ட் பண்ணணும். அது எவ்வளோ செயின்ஸ் வருதோ நம்ம இங்கே அவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும். நீங்கள் பாருங்கள் ஸ்டிச்சஸ் எப்படி கவுண்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இங்கே இந்த இது பார்ட் வந்து 1, இது 1 2 3 4, அதாவது இந்த மேட்டு மேலே 1, அந்த இந்த குழி மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது 2, மறுபடியும் மேட்டு மேலே இருக்கிற 3, இந்த குழி 4. அதாவது உங்களுக்கு டோட்டலாக வந்து 18 செயின்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. 80 செயின்ஸ் வருதுன்னா நம்மளுக்கு இதில் வந்து 40 லைன்ஸ் இருக்கணும். இந்த மேடு வந்து உங்களுக்கு 40 இருக்கணும். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு 40 இருக்கணும். 40 இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நம்ம கொஞ்சம் இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். ஓகேங்களா? பாருங்கள் இப்படி இருக்கும் இந்த ஸ்ட்ராப். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இது கூட ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணிட்டு வரேன்னு பாருங்கள். இதுவும் நம்ம ஸ்டிச்சு தான் பண்ண போகிறோம். பேக் லூப் வந்து எப்படி அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அந்த லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள் இதை வந்து நம்ம இந்த மாதிரி போர்ஷன் ஸ்டார்டிங் இந்த இடத்துல வச்சுக்கணும். பாருங்கள் ஸ்டார்டிங் இந்த இடத்துல வச்சுட்டு இந்த கார்னர் தான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு. அதனால் இந்த கார்னரும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. இது வந்து செயின்குள்ளே செயின் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு லூப் மட்டும் வைக்க வேண்டாம். செயின்குள்ளே செயின் அப்படி விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அதுக்காக. இது பேக் லூப்பும் போடலாங்க, இல்லாட்டி நீங்கள் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட்டும் போடலாம். இது ஃபினிஷிங் அப்போ பாருங்கள். இதுக்கு வந்து எனக்கு அதிகமாக டைம் எடுக்கலாங்க. இப்போ இது வந்து நான் இந்த 7 இதை ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். இந்த ஒர்க்குக்கு மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். வேறெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது டைம் எடுத்தாலும் அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க. இப்போது இது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு நம்ம இந்த கேப் வழியாக போட்டாச்சு. தெரியுதுங்களா? இந்த கேப் வழியாக நான் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சை கொடுத்துட்டேன். அதுக்கு அடுத்தது எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போது இது செகண்ட் ஸ்டிச்சு. நல்லா பாருங்கள், கேப்பாக நம்மளுக்கு தெரியும் மேலே. இது செகண்ட் ஸ்டிச். இந்த செகண்ட் ஸ்டிச்சை இதுக்குள்ளே இப்படி விடுறேன். டோட்டலாக இந்த செயின் வழியாக தான் நம்ம விடணும். ஓகேங்களா? பாருங்கள் இப்படி விட்டாச்சு. அதே மாதிரி அடுத்தது இந்த தேர்டு நல்லா பார்த்துக்கோங்க. கேப் பாருங்க. இப்படி இங்கே மேலே தெரியுறது இந்த இடத்துல விட்டுறாதீங்க. இந்த இடத்துல இங்கே விடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுதான் கொஞ்சம் திக்காக இருக்கும். பாருங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஸ்டிச்சும் தேர்டும் பாருங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அடுத்தது இந்த மேட்டு மேலே, அடுத்தது இந்த கேப்பில். நான் 2 செயினில் தாங்க விடுறேன். ஒரு செயின்குள்ளே ஃபுல்லாக செயின்குள்ளே தான் விடுறேன். தனியாக அங்கே ஸ்டிச் பண்ண மாதிரி விடலாம். பாருங்கள் இது சென்டரில் விடுறேன். மறுபடியும் இங்கே இந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் ஈஸியாக இருக்கட்டும்னு வேறு மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. பாருங்கள் தேர்ட் ஒன் அதே மாதிரி இந்த செயின்குள்ளே எப்படி விடுறேன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள் இப்போ இங்கே வரும்போது இப்போ இந்த மேடு நான் ஸ்டிச் பாருங்கள் இங்கே இது ஸ்டிச் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த இடத்துக்கு வரும்போது பாருங்கள் இந்த ஹோல் அதில் விட்டு செகண்ட் இதுக்கு நான் இது பண்ணணும். செகண்ட் செயின் இங்கேயும் செயின் மாதிரியே தெரியுதுங்களா? இப்போது இதை அப்படியே இழுத்தரலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததும் இதுவும் அதே போல் எங்கேயும் விடாமல் கரெக்டாக பண்ணிட்டு வரணுங்க. மிஸ் பண்ணாமல் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இதே மாதிரி ஃபுல்லாக தைச்சிட்டு வரணும். இது வந்து நான் எவ்வளோ செயின்ஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 டோட்டலாக நான் இது 14 போட்டிருக்கேன். 14 செயின்ஸ் போட்டிருக்கேன். ரோஸ் வந்து எனக்கு இந்த செயின்ஸ் எவ்வளோ வந்திருக்கும், எனக்கு செயின்ஸ் வந்து 82 வந்திருக்குங்க. அந்த 82க்காக நான் 41 ரோஸ் போட்டிருக்கேன். பாருங்கள் இப்படி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். தெரியுதுங்களா இந்த ஸ்டிச்சிங்கு? இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணது இது டிஃப்ரென்ஸே தெரியாது. இதே மாதிரி இங்கே இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகேங்களா? பாருங்கள் இதுக்கு எவ்வளோ சின்னதாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் நம்ம இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் இப்படி எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. பாருங்கள் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேன். இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நான் அந்த இது உங்களுக்கு சொல்லலை. இப்போ ஸ்டிச் பண்ணும்போது நல்ல சைடு வந்து உள்ளே வச்சுட்டு ராங்கான சைடு வெளியே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ வந்து நம்ம ஃபோல்டு பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிச்சிங் தெரியாது. ஓகேங்களா? அந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். பாருங்கள்
இப்போது அடுத்தது இப்போ நம்ம ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது கவுண்டிங் பாருங்கள். இந்த கேப்பில் இருக்க செயினையும் சேர்த்து கவுண்ட் பண்ணணும். அது கவுண்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா பத்தாமல் போயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்தாச்சு. பாருங்கள், கொண்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு பெரிய ஹெட் சைஸுக்கு ரொம்பவே சூட் ஆகுங்க. இந்த மாதிரி 4 mm ஹூக் யூஸ் பண்ணி போடுங்க. இது மட்டும் சின்ன சைஸ் 2 mm ஆர் 3 mm யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் 2 mm யூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். அடுத்தது பாருங்கள், இப்போ இந்த பார்ட் நம்ம முடிச்சதையும் அதுக்கு அடுத்ததாக நம்மளுக்கு எந்த பார்ட் வேணும், அதுக்கு அடுத்ததாக இந்த பார்ட் வேணும். பாருங்கள், இங்கிருந்து வரணும். இங்கிருந்து இப்படி வரணும். இது வந்து பார்டர். முன்னாடி நம்ம அந்த நெக் பார்ட் வருது, அந்த ஹெட் பார்ட் வருது இல்லைங்களா? அதுக்கு வந்து பார்டர். இதுக்கும் அதே மாதிரி இங்கிருந்து கவுண்ட் பண்ணிட்டு வாங்க. செயின் வைஸா இப்போ இங்கே எப்படி கவுண்ட் பண்ணிட்டு வந்தோம், அதே மாதிரி இங்கிருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரணும். ஓகேங்களா? இதையும் சேர்த்து நம்ம இந்த இது பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அப்போ இதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணுங்க. நான் 14 வச்சுருக்கேன். அப்போ 14, அப்போ இது டோட்டலாக எனக்கு 82 வருதுன்னா 82 + 14, 82 + 14னா நம்மளுக்கு 96 வருதுங்க. 96 கூட திருப்பி ஒரு 14, அப்போ 110. அப்போ 110 வந்து நம்மளுக்கு இதில் இருக்கணும். 110னா உங்களுக்கு டோட்டலாக 55. இந்த மேடாக இருக்கு இல்லைங்களா? அது 55 இருக்கணும். இது போட்டு முடிச்சுட்டு இங்கே ஸ்டிச்சிங் வந்து இந்த அதே மாதிரி பாருங்கள். இப்போ எனக்கு இதுதான் நல்ல சைடாக நான் வச்சுக்கிறேன். நான் பாருங்கள், இதை வந்து நல்ல சைடாக வச்சுக்கிறேன். இப்படி நம்ம நல்ல சைடாக வச்சுக்கிட்டோம்னா, இப்போ நல்ல சைடு வைக்கும்போது இப்போ ராங்கான சைடு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் இங்கே வந்து நம்ம இந்த ஸ்டிச் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இது வந்து தெரியாது. ஓகேங்களா? இப்போது அடுத்தது நான் இதை ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் இது வந்து நல்ல சைடாக இதை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேங்க. அதனால நான் இந்த பார்ட்டையும் அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்பப்போ கொஞ்சம் பண்ணும்போது நம்மளுக்கு மிஸ்டேக்ஸ் வருங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் எல்லோரும் போடும்போது அப்படி தான் வரும். நானும் இது ஃபஸ்ட்டு டைம் தாங்க. உங்களுக்காக தான் நான் இது வந்து கிரானி ஸ்கொயரில் வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நான் நார்மலான ஸ்டிச்லேயே வந்து ஸ்கார்ஃபெல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து கிரானி ஸ்கொயரில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் நல்ல ஃபினிஷிங் அழகாக இருக்குங்க. லுக்ஸும் நல்லாயிருக்கும். நிறைய கலர் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லைங்களா? அதனால் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ வந்து நான் அடுத்தது இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து இங்கேருந்து வைக்கிறேன். இங்கேருந்து இந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து வைக்கிறேன். இந்த எண்ட் பாயிண்ட் வச்சுட்டு நான் ஃபஸ்ட்டு எப்படி சொன்னேனோ அதே போல் தாங்க. இது பாருங்கள், நான் இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இது கஷ்டமாக இருக்குது, நம்ம லைனாக ஸ்டிச் பண்ணிடலான்ட்டு அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறக்கு வந்து நல்லா இருக்காது. அதனால் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேங்களா? பாருங்கள், பண்ணிவிட்டு இப்போ நம்ம அங்கே எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே போல் தாங்க. இதில் ரூல்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இது ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டு வரோம். செயினுக்கு செயின் ஜாயின் பண்ணுங்க, அவ்வளோதான். இது பார்க்குறக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஒர்க் தான். ஃபஸ்ட்டே நீங்கள் எல்லாமே பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நான் என்னென்ன பண்ண சொன்னோ அதெல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே எல்லாமே அந்த 7 கிரானி ஸ்கொயர்ஸு ப்ளஸ் இதெல்லாம் பண்ணி வச்சிட்டிங்க. அப்புறம் ஸ்டிச் பண்ணுறது தான். கடகடன்னு எடுத்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிடலாங்க. அது ஒன்றுனா இப்போது உங்களுக்கு இது புதுசாக அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய ஒர்க் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரே ஒர்க் தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. இந்த எண்டிங் மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா தனியாக பிரிஞ்சு தெரியும், அதுக்காக. பண்ணிவிட்டு அப்புறம் கடகடன்னு அப்படியே இந்த செயின்ஸில் விட்டுட்டு போகிறதாங்க. பாருங்கள், இது வந்து பேஸ் கலர் ஒன்று தான் நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். மற்ற கலர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அதிகமாக செலவாகாது. நீங்கள் பேஸ் கலர் வந்து ஒரு 4 அப்படி வாங்கினீங்கன்னாவே போதும். 4 பஞ்சஸ் வாங்கினீங்கன்னாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து என்கிட்ட இந்த க்ரீன் கலர் தாங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. ஸோ அந்த க்ரீன் கலரில் பண்ணிட்டேன். நீங்கள் இன்னும் இந்த பர்பிள், அந்த ரெட்டு, ப்ளூ அப்படி அதுலலாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும். ஏன்னா கான்ட்ராஸ்ட்டாக கலர்ஸ் கொடுங்க. டார்க் கலர்ஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க்கே கொடுக்காதீங்க. ஒரு கொஞ்சம் லைட் கலர்ஸ், டார்க் கலர்ஸ் அப்படி எல்லாம் மிக்ஸ்டு மேட்சாக கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்க, அது கூட நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான். கடகடன்னு இந்த பிசுறுலாம் இருக்குது இல்லைங்களா? இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ கட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அதெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம லாஸ்ட்டாக எல்லாத்துக்குமே ஒட்டுக்க ஒரு ஃபினிஷிங் கொடுத்துர்லாம். இப்போ இந்த இடம் வந்தாச்சு. பாருங்கள், இந்த இடம் வரும்போது தான் நம்ம வந்து இந்த இடம் எப்படி செயின்குள்ளே செயின், இந்த இடமும் அதே போல் தான். நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒவ்வொரு ஸ்டிச் வழியாகவும் கரெக்டாக கொடுக்கணும். இல்லாட்டி நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகிக்கும். பாருங்கள், நான் இப்படி திருப்பி வச்சுக்கிறேன்.
பாருங்கள் இந்த செயினுக்கும் இந்த செயின் இப்போ கொடுத்தாச்சு. அடுத்தது இந்த கேப்புக்கும் இந்த செயினுக்கும் அது கரெக்டாக இந்த இடம் வரும்போது மட்டும் அந்த செயினுக்கு இப்படி கரெக்டாக கொடுக்கணும். கொடுத்தோம்னா தான் கரெக்டாக இது ஃபிட் ஆகும். ஓகேங்களா? இதே போல் வந்து ஃபுல்லாக ஃபினிஷிங் வரைக்கும் இங்கே வந்து பாருங்கள் இது எப்படி ஜாயின் பண்ணியிருக்கோமோ அதே போல் இங்கேருந்து நம்ம டவுன் பார்ட் எப்படி ஜாயின் பண்ணமோ அதே போல் பாருங்கள் இங்கே இப்படி இருக்குது. நல்லா இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எது நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், சென்டர் பார்ட்டும் இதையும் ஒரு ஸ்டிச், அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சும் இங்கேயும், அதுக்கடுத்து செகண்ட் ஸ்டிச்சும் இங்கேயும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் எந்தெந்த ஸ்டிச்சு வழியே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். இது ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாங்க. இது வந்து டோட்டலாக நான் 6 பண்ணியிருக்கேன். இங்கே வந்து 14 பண்ணியிருக்கேன், இங்கே 6 பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து உங்களுக்கு பார்டர் பெருசாக வேணுன்னா நீங்கள் 18 அது வரைக்கும் கூட வைக்கலாம். இங்கே வந்து கம்மியாக வச்சோம்னா போதுங்க. ஏன்னா ஃபுல்லாக ஹெட் சைஸ் வந்துடும். இது எப்படியும் நம்ம ஃபேஸ் கிட்ட வராது, அதனால் இது கம்மியாக வச்சா போதும். இது நான் 6 தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிஞ்சது. இது வந்து அக்ரிலிக் த்ரெட் அப்படிங்கிறங்காட்டிக்கு நான் வந்து அதாவது 10 ருபீஸ் த்ரெட்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் அங்கங்கே வந்து நிறைய பிசுறுக வந்து தெரியுங்க. அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி நிறையா அந்த பாருங்கள் சின்னதாக நல்லா உத்து பார்த்தோம்னா அது நம்மளுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக பேர்ன் பண்ணிட்டோம்னா அந்த த்ரெட்ஸ் எல்லாம் அங்கங்கே அந்த வெளி தெரியும் இல்லைங்களா, அந்த த்ரெட்ஸ் எல்லாம் தெரியாது. அது பேர்ன் ஆகும்போதே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும், இந்த கருகிற மாதிரி ஸ்மெல் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் வரும். அந்த இடத்துல எல்லாம் நிறைய பிசுறு இருந்துச்சுன்னா அது அப்படியே மெல்ட் ஆயிரும். அது அப்படியே இது கூட அப்படியே அந்த த்ரெட்டோட ஜாயிண்ட் ஆயிரும். பாருங்கள், நான் பண்ண அப்படியே ரொம்ப அந்த கருகிற மாதிரி வாசம் வருது. நான் ஃபுல்லாக பண்ணிட்டேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஏன்னா த்ரெட்டு ஒரே இடத்துல ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அந்த இடம் பிளாக்கிஷாகவும் மாறிடும். அதே டைம் உங்களுக்கு கப்புன்னு அப்படியே பற்றிடும். அது த்ரெட்டு தானேங்க, அதனால ஃபுல்லாக பற்றிடும். பாருங்கள், ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கம் எங்கெங்கே ஓட்டணும், எங்கெங்கே கட் பண்ணி விட்டுருக்கு ஃபஸ்ட்டே வந்து கம் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். ஏன்னா கம் வைக்காமல் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிங்கன்னு தெரியாமல் போயிடும். பாருங்கள், இது வந்து நல்ல ஒரு பெரிய ஹெட் சைஸுக்கு வந்து கரெக்டாக இருக்குங்க. நம்ம அளவெல்லாம் இதுக்கு எதுவுமே எடுக்கல. நான் 7 ஸ்கொயர் பண்ணோம் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 7 கிரானி ஸ்கொயர் பண்ணோம். அந்த 7ஐயும் நம்ம வந்து அட்டாச் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்து நம்ம இந்த மாதிரி பேக் லூப் வச்சு போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பேக் லூப் வச்சு போடுற கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ஃப்ரண்ட் போஸ்ட் பேக் போஸ்ட் வச்சு கூட போடலாம். ஆனால் இந்த அளவுக்கு வந்து அந்த ஸ்டிச்சில் வந்து லுக்கு கிடைக்காது. ஓகேங்களா? நான் இங்கே வந்து கலர் பத்தலன்னு கொஞ்சம் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒர்க்கு நீட்டாக வந்துடும். இது முடித்த பிறகு அடுத்தது இன்னும் ஒரே ஒரு ஒர்க் தாங்க இருக்குது. அது நீங்கள் சிம்பிளாக பண்ணிடுவீங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து 2 சைடும் ரோப் வைக்கணும். எப்போவுமே வந்து ஸ்கார்ஃப்னால் அதுக்கு வந்து நம்ம ரோப் வச்சா தான் வந்து அதுக்கு கட்ட முடியும். பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு பெரிய ஹெட்டுக்கு செஞ்சுருக்காங்க. இப்போ பெரிய அதாவது ஒரு ஹெட் சைஸ் வந்து 22 அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இது கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்து இதுலேயே உங்களுக்கு சின்னது வேணும், ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து சைஸஸ் தான் கேட்குறீங்க. சைஸஸ் வந்து உங்களால் கரெக்டாக பண்ண முடியறதில்ல. இப்போ சைஸஸ் வந்துன்னா இப்போ கொஞ்சம் சின்ன தலை அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் ரோஸ் எவ்வளோ 4 mm ஹூக்கே யூஸ் பண்ணுங்கள். நான் எவ்வளோ ரோஸ் போட்டிருக்கேன்னு பாருங்கள். 1 2 3 4 5 போட்டிருக்கேன். சப்போஸ் வந்து ஹெட் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னது, அதாவது குழந்தைங்களுக்குன்னா நீங்கள் இந்த சைஸ் மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது 4 mm ஹூக்கே யூஸ் பண்ணுங்கள். இந்த ரோஸ் வந்து கம்மி பண்ணுங்கள். பெரிய சைஸுக்குன்னா இப்போ நான் போட்டது வந்து கரெக்டாக எல்லா சைஸ் ஹெட்டுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும். சப்போஸ் சின்னதாக வேணும்னா நான் போட்ட இந்த கிரானி ஸ்கொயர்லேருந்து கொஞ்சமாக மட்டும், அதாவது 1 ரோ 2 ரோ, இப்போ ஹெட் சைஸ் வந்து இப்போ நான் இது வந்து 20 22 வரைக்கும் போடலாம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு 18 ஹெட் சைஸ்னால் அப்போ இந்த 1 ரோ கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 16 அது குழந்தைகளுக்கு போடுறது அப்படிங்கும்போது இது ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இந்த ரோஸ் மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க இந்த பார்ட்டு. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இப்போது இங்கே 2 சைடு நம்ம ரோப் ஸ்டிச் பண்ணோம். ரோப்னால் நான் மற்ற கேப்புக்கெலாம் சொல்கிறேன் இல்லைங்களா, அதே போல் தான். சும்மா ஒரு 50 செயின்ஸ் போடுங்க. அந்த 50 செயின்ஸ்லேயே சிங்கிள் குரோஷே போட்டு வந்துருங்க, அவ்வளோதான். அதே போல் இந்த சைடும் 50 செயின்ஸ் போட்டு சிங்கிள் குரோஷே போட்டு வந்துருங்க. ஓகேங்களா? இந்த கார்னரில் ஆரம்பிங்க. அதே மாதிரி இங்கேயும் இந்த கார்னரில் ஆரம்பிங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகான கேப்புன்னு பாருங்கள். இதை கண்டிப்பாக நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கே இது ரொம்ப பிடிக்கும். இது இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான ஒர்க் இதுதாங்க. நல்ல கலர்ஸை செலக்ட் பண்ணி போடுங்க. நான் இந்த ரோப் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
பாருங்கள் இந்த நேர் வச்சாச்சு. எவ்வளோ ஈஸியானது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டே வந்து இதை ஸ்கொயர்ஸ் எல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிருங்க. எல்லாமே உங்களுக்கு என்னென்ன பார்ட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுமோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சுட்டு அப்படியே நீங்கள் கடகடன்னு ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? பாருங்கள், பிடிச்சிருக்குங்களா? இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ட்ரை பண்ணுங்கள். பாருங்க, இந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கும் பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியான ஸ்கார்ஃப் தாங்க. இதை நீங்களும் பின்னி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்தது நம்ம இன்னொரு அழகான ப்ராஜெக்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒர்க்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.